அரசாங்கத்துடனும் கல்வி அமைச்சருடனும் ஜனாதிபதியுடனும் பல சுற்ற பேச்சுக்களை மேற்கொண்ட போதும் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையின் நியாயப்பாடுகளை உணர்ந்து உடன்பட்ட போதும் அவற்றினை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் இறுதி தெரிவாக நாங்கள் இந்த ஒரு நாள் வேலைநிறுத்தத்துக்கு சென்றுள்ளோம். அந்த வகையில் எங்களுடைய கோரிக்கைகளாக முதலாவது, உங்களுக்கு தெரியும், இந்த புதிய அரசாங்கம் ஏப்ரல் மாதம் ஒரு வரவு செலவு திட்டத்தினை கொண்டு வந்து அனைத்து அரசு ஊழியர்கள் ஊதியம் தொடர்பான ஒரு மறுசீரமைப்பை செய்தது. அந்த மறுசீரமைப்பின் போது விகிதாசார அடிப்படையில் ஆசிரியர் பல்கலைக்கழக ஆசிரியர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த பாதிப்பிலிருந்து எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் குறைந்தது எங்களுடைய அகாடமிக் அலவுன்ஸ் என்ற அந்த அகாடமிக் அலவுன்ஸை 20% அதிகரிக்க வேண்டும். வணக்கம். மற்றும் ஒரு செய்தி, பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் கவரயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்டு பிரதான நுழைவாயிலில் இந்த போராட்டமானது ஈடுபட்டிருக்கின்றனர். காலை வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், இலங்கை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் சம்மேளனத்துடன் இணைந்து இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தினை மேற்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் பல்வேறு வகையான கோரிக்கைகளினை முன்வைத்து அரசாங்கத்துடனும் கல்வி அமைச்சருடனும் ஜனாதிபதியுடனும் பல சுற்ற பேச்சுக்களை மேற்கொண்ட போதும் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையின் நியாயப்பாடுகளை உணர்ந்து உடன்பட்ட போதும் அவற்றினை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் இறுதி தெரிவாக நாங்கள் இந்த ஒரு நாள் வேலை நிறுத்தத்துக்கு சென்றுள்ளோம். அந்த வகையில் எங்களுடைய கோரிக்கைகளாக முதலாவது, உங்களுக்கு தெரியும், இந்த புதிய அரசாங்கம் ஏப்ரல் மாதம் ஒரு வரவு செலவு திட்டத்தினை கொண்டு வந்து அனைத்து அரசு ஊழியர்களின் ஊதியம் தொடர்பான ஒரு மறுசீரமைப்பை செய்தது. அந்த மறுசீரமைப்பின் போது விகிதாசார அடிப்படையில் ஆசிரியர் பல்கலைக்கழக ஆசிரியர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த பாதிப்பிலிருந்து எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் குறைந்தது எங்களுடைய அகாடமிக் அலவுன்ஸ் என்ற அந்த அகாடமிக் அலவுன்ஸை 20% அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லியும், அதே போன்று கோவிட் தொற்று நோய், அதே போல் பொருளாதார நெருக்கடி போன்ற காரணங்களால் பல்கலைக்கழகங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள், ஏனைய வசதிகள் மிக நீண்ட காலமாக மேற்கொள்ளப்படாமையினால் இருக்கின்றது. அதே நேரம் பல்கலைக்கழக மாணவர்களின் வேண்டாத எண்ணிக்கையானது காலத்துக்கு காலம் அதிகரித்து கொண்டு வருகின்றது. எனவே இந்த வசதி வாய்ப்புகள் இல்லாமையினால் மாணவர்களை உரிய வகையில் ஆராய்ச்சியிலும் கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபடுத்துவதில் பல்வேறு இடைஞ்சல்களை மாணவர்களும் விரிவுரையாளர்களும் எதிர்நோக்கி வருகின்றனர். அதே போல் நீண்ட காலமாக பல்கலைக்கழக விரிவுரையாளர் மாணவர்களானது பிள்ளைகள் முதலாம் தரத்தில் அனுமதிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. அந்த அனுமதியும் இந்த அரசாங்கத்தினால் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய விரிவுரையாளர்கள் இந்த பொருளாதார நெருக்கடி போன்ற பல்வேறு காரணங்களினால் சம்பள பிரச்சனை காரணமாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார்கள். எனவே அந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு எந்த விதமான முயற்சியும் இன்று வரைக்கும் மேற்கொள்ளப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் பொருளாதார ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் சிறப்பட்ட இந்த நிலையில் கூட அந்த வெற்றிடங்களை நிரப்ப முடியாத நிலையில் இருக்கின்றமையினால்
ஒரு விரிவுரையாளர்கள் தங்களுடைய அளவுக்கு அதிகமான மாணவர்களை கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபடுத்தினால் மாணவர்களது தகுதி பாதிக்கப்படுவதுடன் விரிவுரையாளர்கள் தங்களது தனிப்பட்ட ஆய்வுகள் ஏனைய ஆராய்ச்சிகளினை மேற்கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதேபோன்று இந்த கல்வி மறுசீரமைப்பினை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. அந்த கல்வி மறுசீரமைப்பின் போது மேற்கொள்ள வேண்டிய கட்டமான நடவடிக்கைகள் மூலாய்வுகள் உரிய வகையில் மேற்கொள்ளாமல் அதில் பல்வேறு வகையான குறைபாடுகள் எங்களுடைய தாய்ச்சங்கம் இனங்கண்டு சுட்டிக்காட்டிய போதும் அதை உள்வாங்குவதற்கு அரசாங்கம் முன்வைக்கும் தயாராகிடுச்சு. உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையின் அடிப்படையாக கொண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல சுற்று பேச்சுவார்த்தைகளை அரசாங்கத்தோடையும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவோடையும் மேற்கொண்ட போதும் அதுக்குரிய நிவாரணம் இன்று வரையும் வழங்கப்படாத ஒரு சூழ்நிலையில் துரதிர்ஷ்டவசமாக நாம் இந்த போராட்டத்தில் முந்தப்பட்டுள்ளோம். எனவே இந்த சமிதியை அரசாங்கம் சரியாக செவிமடுத்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டால் எதிர்காலத்தில் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாங்கள் விரிவுபடுத்தாமல் முன்னெடுத்து செல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கையினூடாக மாணவர்களோ ஏனைய பெற்றோர்களோ பாதிக்காத வகையில் எதிர்காலத்தில் இந்த இலவச கல்வி உயர்கல்வியை பாதுகாக்கணும் என்ற பிரதானமான கோரிக்கையும் பின்னணியில் தான் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அரசாங்கம் இந்த எங்களுடைய நியாயமான நீண்டகால போராட்டத்தை அதை மதித்து உரிய வகையில் எங்களுடைய தீர்வு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் பொருளாதார நெருக்கடி நாடு இருக்கிற நிலைமைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அரசாங்கம் மீண்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி என்றது ஒரு நாட்டின் பிரதானமான கட்டமைப்பு, ஒரு நாட்டின் முதுகெலும்பு போன்றது. எனவே அது வீழ்ச்சி அடைவது முழு கல்வி சமூகமும் வீழ்ச்சி அடைவதற்கு சமமாக இருக்குது. இந்த பின்னணியை கருத்தில் கொண்டு அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு உரிய வகையில் பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த ஊடக நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இலங்கை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் சம்மேளனத்துடன் இணைந்து இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தினை மேற்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் பல்வேறு வகையான கோரிக்கைகளினை முன்வைத்து அரசாங்கத்துடனும் கல்வி அமைச்சருடனும் ஜனாதிபதியுடனும் பல சுற்ற பேச்சுக்களை மேற்கொண்ட போதும் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையின் நியாயப்பாடுகளை உணர்ந்து உடன்பட்ட போதும் அவற்றினை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் இறுதி தெரிவாக நாங்கள் இந்த ஒரு நாள் வேலைநிறுத்தத்துக்கு சென்றுள்ளோம். அந்த வகையில் எங்களுடைய கோரிக்கைகளாக முதலாவது, உங்களுக்கு தெரியும், இந்த புதிய அரசாங்கம் ஏப்ரல் மாதம் ஒரு வரவு செலவு திட்டத்தினை கொண்டு வந்து அனைத்து அரசு ஊழியர்கள் ஊதியம் தொடர்பான ஒரு மறுசீரமைப்பை செய்தது. அந்த மறுசீரமைப்பின் போது விகிதாசார அடிப்படையில் ஆசிரியர் பல்கலைக்கழக ஆசிரியர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த பாதிப்பிலிருந்து எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் குறைந்தது எங்களுடைய அகடமிக் அலவுன்ஸ் என்ற அந்த அகடமிக் அலவுன்ஸை 20% அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லியும், அதேபோன்று கோவிட் தொற்று நோய், அதேபோல் பொருளாதார நெருக்கடி போன்ற காரணங்களால் பல்கலைக்கழகங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் ஏனைய வசதிகள் மிக நீண்ட காலமாக மேற்கொள்ளப்படாமையினால் இருக்கின்றது. அதே நேரம் பல்கலைக்கழக மாணவர்களின் வருடாத எண்ணிக்கையானது காலத்துக்கு காலம் அதிகரித்து கொண்டு வருகின்றது. எனவே இந்த வசதி வாய்ப்புகள் இல்லாமையினால் மாணவர்களை உரிய வகையில் ஆராய்ச்சியிலும் கற்பித்தல் செயற்பாட்டிலும் ஈடுபடுத்துவதில் பல்வேறு இடைஞ்சல்களை மாணவர்களும் விரிவுரையாளர்களும் எதிர்நோக்கி வருகின்றோம். அதேபோல் நீண்ட காலமாக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மாணவர்களானது பிள்ளைகள் முதலாம் தரத்தில் அனுமதிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. அந்த அனுமதியும் இந்த அரசாங்கத்தினால் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று எங்களுடைய விரிவுரையாளர்கள் இந்த பொருளாதார நெருக்கடி போன்ற பல்வேறு காரணங்களினால் சம்பள பிரச்சனை காரணமாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார்கள். எனவே அந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு எந்த விதமான முயற்சியும் இன்று வரைக்கும் மேற்கொள்ளப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் பொருளாதார ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் திறப்பட்ட இந்த நிலையில் கூட அந்த வெற்றிடங்களை நிரப்ப முடியாத நிலையில் இருக்கின்றமையினால் ஒரு விரிவுரையாளர்கள் தங்களுடைய அளவுக்கு அதிகமான மாணவர்களினை கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபடுத்தினால் மாணவர்களது தகுதி பாதிக்கப்படுவதுடன் விரிவுரையாளர்கள் தங்களது தனிப்பட்ட ஆய்வுகள் ஏனைய ஆராய்ச்சிகளினை மேற்கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதேபோன்று இந்த கல்வி மறுசீரமைப்பினை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. அந்த கல்வி மறுசீரமைப்பின் போது மேற்கொள்ள வேண்டிய கட்டமான நடவடிக்கைகள் மூலாய்வுகள் உரிய வகையில் மேற்கொள்ளாமல் அதில் பல்வேறு வகையான குறைபாடுகள் எங்களுடைய தாய்ச்சங்கம் இனங்கண்டு சுட்டிக்காட்டிய போதும் அதை உள்வாங்குவதற்கு அரசாங்கம் முன்வைக்கும் தயாராகில்லை. உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையாக கொண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல சுற்று பேச்சுவார்த்தைகளை அரசாங்கத்தோடையும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவோடையும் மேற்கொண்ட போதும் அது உரிய நிவாரணம் இன்று வரையும் வழங்கப்படாத ஒரு சூழ்நிலையில் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் இந்த போராட்டத்துக்கு உந்தப்பட்டுள்ளோம். எனவே இந்த சமிதியை அரசாங்கம் சரியாக செவிமடுத்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டால் எதிர்காலத்தில் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாங்கள் விரிவுபடுத்தாமல்
முன்னெடுத்து செல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கையினூடாக மாணவர்களோ ஏனைய பெற்றோர்களோ பாதிக்காத வகையில் எதிர்காலத்தில் இந்த இலவச கல்வி உயர்கல்வியை பாதுகாக்கணும் என்ற பிரதானமான கோரிக்கையும் பின்னணியில் தான் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அரசாங்கம் இந்த எங்களுடைய நியாயமான நீண்டகால போராட்டத்தை அதை மதித்து உரிய வகையில் எங்களுடைய தீர்வு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் பொருளாதார நெருக்கடி நாடு இருக்கிற நிலைமைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அரசாங்கம் மீண்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி என்றது ஒரு நாட்டின் பிரதானமான கட்டமைப்பு, ஒரு நாட்டின் முதுகெலும்பு போன்றது. ஏன்னா அது வீழ்ச்சி அடைவது முழு கல்வி சமூகமும் வீழ்ச்சி அடைவதற்கு சமமாக இருக்கும். இந்த பின்னணியை கருத்தில் கொண்டு அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு உரிய வகையில் பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த ஊடக நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கலாநிதி விக்னேஸ்வரன், ஆசிரியர் சங்கம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தலைவர்.